ஹலோ வணக்கம். இப்போ வரக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி பற்றியும் டிஎன்பிஎஸ்சி பற்றியும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது. ரைட்டா? கலெக்டர் ஆகணும்னா எது பெட்டர்லாம் கேட்குறாங்க. அது வந்து டிஎன்பிஎஸ்சின்னாக்க அதுவும் ஒரு எக்ஸாம். ஆனால் அது முடிச்சாக்க சூப்பர்டெண்டன்ட் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் டெப்டி கலெக்டர், அப்புறம் சப் கலெக்டர், அப்புறம் தான் கலெக்டர் ஆகலாம். ரைட்டா? இட் வில் டேக் எ ப்ரொலாங் டைம், கிட்டத்தட்ட 6 வருஷம் 8 வருஷம் ஆகிடும். ஆனால் இதே யூபிஎஸ்சி முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து டைரக்டாக அவங்க சப் கலெக்டர் ஆக முடியும். அதுக்கு அடுத்தது கலெக்டர். ஸோ குவிக்காக முடிக்கலாம். ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஆனால் கிடைக்கிற ப்ரமோஷன்ஸ் வந்து ஈஸியாக கலெக்டர் ஆகணும்னாக்க யூபிஎஸ்சி வில் பி பெட்டர். ஸோ எது முடிச்சிங்கனாலும் பரவாயில்ல, பட் விச் இஸ் பெட்டர்னு பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சியை விட யூபிஎஸ்சி தான் பெட்டர். அப்போ டைரக்டாக ஒரு 2 இயர்ஸ் சப் கலெக்டராக இருந்துட்டு அதுக்கப்புறம் கலெக்டர் ஆகிட முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும்.